எனக்கு ஸ்கேன்ல ப்ராஸ்டேட் பெருசா இருக்கு அப்படின்னா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா, என்ன சைஸ்ல இருந்தா ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், இப்படி பல பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. ப்ராஸ்டேட்டோட சைஸுக்கும் அறுவை சிகிச்சைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. சில பேருக்கு ப்ராஸ்டேட் ரொம்ப சின்னதா இருக்கும், அவங்களுக்கு யூரின்ல உள்ள தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். அதாவது யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கும், அர்ஜென்ட்டா வேகமா ஓடுற மாதிரி இருக்கும், ஓடுறதுக்குள்ள சில நேரம் யூரின் வந்துடும். இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக அதிகமாக இப்ப நைட்ல அவங்களால தூங்கவே முடியாது, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு யூரின் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் இவ்வளவு இது உடனே ஒரே நாள்ல வர்றதில்ல. இது ஒரு 6 மாசம், 1 வருஷம், 4-5 வருஷம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு 4-5 வருஷம் ஆனாதான் யூரின் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போகும். இதை எவ்வளவு நாள் இழுக்கிறதோட தொந்தரவுகள் என்னன்னா, நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சு அதை சரி பண்ணாலுமே அது திரும்ப நார்மல் ஆகிறதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்கும். சில சமயம் நார்மல் ஆகாம கூட போகலாம். அதனால நமக்கு ப்ராஸ்டேட்டுக்குரிய தொந்தரவுகள், அதாவது அர்ஜென்ட்டா நம்ம ஓடுற மாதிரி இருக்கு, சிறுநீர் ஒரு நாளைக்கு நைட்ல மட்டுமே 4-5 வாட்டி கழிக்கிற மாதிரி இருக்கு, நமக்கு அறியாம கண்ட்ரோல் இல்லாம சில நேரம் போகுது, இந்த மாதிரி தொந்தரவுகள் தென்பட்டா உடனே மருத்துவர் அணுகி ஒரு பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு நம்ம ப்ராஸ்டேட் எப்படி இருக்கு, அது மருந்து மாத்திரைகள்ல சரி பண்ணலாமா, அறுவை சிகிச்சை தேவைப்படுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த தொந்தரவுகள்ல இருந்து நம்ம பெர்மனண்டா விடுபடலாம். இல்லாட்டி இந்த தொந்தரவுகள் நம்ம ரொம்ப காலம் தாழ்த்தி கடைசி நேரத்துல போய் அறுவை சிகிச்சை பண்றது இன்னும் தொந்தரவுகளுக்கு தான் வழி. அதனால எப்பயுமே நீங்க ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்குன்னா கொஞ்சம் ஏர்லியரா மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா சில சமயம் மருந்து மாத்திரைகளே இதை குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.